நம்ம எவ்வளவோ வில்லேஜ் பேஸ்டு ஃபிலிம் பார்த்திருப்போங்க. ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஃபிலிம், ஒரு என்டர்டைன்மெண்டான ஃபிலிம், ஒரு காமெடியான ஃபிலிம். அதே மாதிரி ராதிகா சரத்குமாருக்கு ஒரு கம்பேக் கொடுத்த ஃபிலிம் தாய் கிழவிங்க. அதோட ரிவ்யூ பார்க்கலாமா? லீட் ரோல் வந்து ராதிகா சரத்குமாருங்க. அவங்களோட டயலாகும் சரி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தாங்க படமே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ற படங்க. ஒரு சூப்பரான ஒரு அம்மா சென்டிமெண்டான படங்க. எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களோட அம்மாவை ரிலேட் பண்ண முடியுங்க. எல்லாரும் அம்மாவும் சொல்ற மாதிரி சேவிங்ஸ் பத்தி அழகா சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்றது அழகா சொல்லிருப்பாங்க. ராதிகா சரத்குமாரோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த படத்துல நடத்த எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போய் தாய் கிழவி எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. குழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா அந்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவன் என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்டா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவன் மகன் பிறக்கும் போதே கிடைச்சிடும்.